இங்கிலாந்து ஆக்ஸ்போர்ட் யூனியன் ஒரு விவாத நிகழ்ச்சியை நடத்தியிருக்கிறார்கள். அந்த விவாத நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவர்களுக்கு பயங்கரவாதிகளுடன் தொடர்புள்ள ஒரு அமைப்புடன் இருக்கிறார்கள் அப்படிங்கக்கூடிய செய்திகளும் இன்றைக்கி வந்திருக்கின்றன. அதாவது என்ன அவங்க தலைப்பு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, திஸ் ஹவுஸ் பிலீவ்ஸ் இன் அன் இண்டிபெண்டன்ட் ஸ்டேட் ஆஃப் காஷ்மீர் அப்படிங்கக்கூடிய தலைப்பில் அவங்க ஒரு விவாத நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அந்த விவாத நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட 2 பேர், முசமில் அயூப் தாக்கூர் அப்படிங்கிறவரும் இன்னொன்று ஜாஃபர் கான் அப்படிங்கிற 2 பேருமே பயங்கரவாத அமைப்புகளை தொடர்புடையவர்கள். அதுவும் சொல்லப்போனால் இந்த முசமில் அயூப் தாக்கூருங்கிறவர் வேர்ல்டு காஷ்மீர் ஃப்ரீடம் மூமெண்ட் அப்படிங்கக்கூடிய ஒரு அமைப்பை வைத்து நடத்துகிறவர். இவருக்கு மேலே ஏற்கனவே பல வழக்குகள் இருக்கிறது. அது விசாரணையிலையும் இருப்பதாகவும் சொல்கிறார்கள், பயங்கரவாத தொடர்புடைய வழக்குகள். அதே போல் இந்த ஜாஃபர் கான் அப்படிங்கிற அந்த ஆள் பேர் மேலேயும் வழக்குகள் இருக்குது அப்படிங்க சொல்கிறார்கள். இந்த நிலையில் இவர்களை கொண்டு இந்த விவாதத்தை இப்பொழுது நடத்த வேண்டியதற்கான அவசியம் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டு இன்றைக்கி அங்குள்ள இந்திய மாணவர்கள் இதை எதிர்த்து மிகப்பெரிய ஒரு போராட்டத்தையும் அங்கு நடத்தியிருக்கிறார்கள். ரிஷி சுனக்குள்ள தேர்தல் தோல்வி வந்த உடனேயே இந்த விஷயத்தை நான் சொன்னேன், இனிமேல் யூகேயை நீங்கள் திருத்த முடியாது, இது ஒரு மோசமான நிலைக்கு போய் அடிபட்டு தான் திரும்பி வரும்னு. அதோட ஒரு பகுதியாகத்தான் நான் இதை பார்க்குறேனே தவிர இதை நான் இது ஒரு அதிசயமான விஷயமாக பார்க்கல. இப்படி நடக்காட்டால் தான் அது அதிசயம். இது நடந்ததுன்னா அப்போ சரியாகத்தான் அது வேலை செய்கிறது. நான் ஏற்கனவே நான் சொன்னது தான், இந்த லிபரல்னு சொன்னால் அவன் ஜிகாதியும் கிறிஸ்தவ பயங்கரவாதி பிரிவினைவாதி உலகத்தில் இருக்கிறவன் அவ்வளோ வரையும் வச்சுருப்பான். ஏன்னா இடதுசாரியோட பிரச்சனை இதுதான், இவன் உலகம் முழுக்க ஒன்று அப்படின்னு எவன்லாம் சொல்கிறானோ இவனால் அடுத்தவனை ஏற்றுக்க முடியாது. அப்போ என்ன பிரச்சனை வருது அப்படின்னா, பண்பாடு, நாடு, மொழி இதெல்லாம் ஒரு மனுஷனுக்கு ஒரு பற்றுதலை ஒரு பிடிப்பினையை ஏற்படுத்தக்கூடியது. எல்லாவனையும் ஒரு பிடிப்பினை இல்லாதவனாக மாற்றினா தான் இவனுக்கு பொழப்பு நடத்த முடியும். ஸோ அதனால் இவனுக்கு இது எல்லா இடத்துலையும் இவர்கள் செய்து வருகிறார்கள். எங்கெல்லாம் பிரிவினைவாதி இருக்கானோ அவனெல்லாம் இவனுக்கு ஆதரிக்கக்கூடியது இவனுக்குள்ள நேச்சர். இதுதான் இடதுசாரியோட ஒரு ஃபண்டமெண்டல். இது அதனால் பலர் எங்கிட்ட சில கம்யூனிஸ்டை சேர்ந்த சில நண்பர்கள் நமக்கு உள்ளவன்லாம் சொல்லுவான், அது என்ன நீங்கள் நாடு அப்படின்னு நீங்கள் ஒன்றுக்குள்ளே உங்களை கட்டுப்படுத்தி கொள்கிறீர்கள்? உலகத்தில் எல்லா மனிதர்களும் ஒன்று தானே. காற்றுக்கு எல்லை இருக்கிறதா, தண்ணிக்கு எல்லை இருக்கிறதா, அதுக்கு எல்லை இருக்கிறதா, வானத்துக்கு இருக்கா, மேகத்துக்கு இருக்கான்னு பட்டியல் வாசிப்பான். நான் அப்போ இவனுங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்பேன், ஏன்டா அதெல்லாம் ரைட்டு, அப்போ ஏன்டா மெட்ராஸில் அங்கங்கெல்லாம் ரஷ்ய கலாச்சார மையம்னு வச்சே, உலக கலாச்சார மையம்னு தானே நீ வைக்கணும். அப்போ என்னடா ரஷ்யான், அப்போ ரஷ்யங்கிறது ஒரு மொழியோ ஒரு ஏரியாவை மையப்படுத்தினது தானே, அது என்ன மண்ணாங்கட்டிக்கிட்ட வச்சே. அப்போ என்ன பண்ணியிருக்கணும், லெனினும் ஸ்டாலினும் இனிமேல் நம்ம உலக மொழி என்று ஒன்றை உருவாக்குவோம், எல்லா பயல்களும் அந்த மொழியில் தான் பேசுவோம். அது என்னடா ரஷ்யான்னு ஒரு தனிப்பட்ட ஒரு இது என்ன. 2ஆம் உலக யுத்தம் வந்த உடனே சார் அரசாங்கத்தில் இருந்த இந்த இராணுவ ஹானர் அவ்வளோத்தையும் ரஷ்ய படைகளுக்கு கொடுத்தான் ஸ்டாலின். என்ன மண்ணாங்கட்டியை கொடுத்த, இடதுசாரி வலதுசாரி காஞ்சிபுரம் சாரி பூனம் சாரி என்னத்தையும் ஒரு சாரியை கொடுத்து தொலைச்சிட்டு போக வேண்டியதானே. ஏன் நீ அந்த ரஷ்யன் சிம்பலை கொடுத்த? ஒன் சைனா பாலிசிங்கிறியடா சீனாக்கார, நீ தான் கம்யூனிஸ்ட்டு தானே, கேரள கம்யூனிஸ்ட்டு தானே. எப்படிடா ஒன் சைனா, ஒன் வேர்ல்டு தானடா இருக்கணும். உலகத்தில் 2 பேர், ஒன்று இருக்கிறவன் இன்னொன்று இல்லாதப்பட்டவன், இதுக்கு மேலே ஒன்றுமே கிடையாது. அப்புறம் எதுக்குடா ஒன் சைனா பாலிசி? அப்போ உனக்குன்னு வரும்போது தேசியம் வருது, உனக்குன்னு வரும்போது பண்பாடு வருது, உனக்குன்னு வரும்போது மண்ணாங்கட்டி வருது. ஏன்டா இது அப்போ அடுத்தவனுக்கெல்லாம் கிடையாதுடா. அதனால் இது நீங்கள் தொடர்ந்து இது இந்த நோக்கமே என்னென்னா, எந்தெந்த நாடுகளில் பிரிவினை, இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு இந்த கிறிஸ்தவ யூனிவர்சிட்டிகள் பலகாலமாக பண்ணிக்கிட்டு இருக்கு. இந்த ஊரில் உள்ள இந்த சான்ஸ்கிரிட் டிபார்ட்மெண்ட்டில் போய் பாருங்கள், 2 வெள்ளைக்காராக இருப்பான். அவனுக்கு சமஸ்கிருதம் மூலம் முழுக்க தெரியுமானே தெரியாது. ஆனால் சமஸ்கிருத கிரந்தத்துக்கு அவர் என்ன சொல்கிறாரோ அதுதான் ஃபைனல் அப்படின்னு சொல்லி நம்ம ஊரில் உள்ளவன் சொல்லுவான். உண்மை. ஸோ இது உலகம் முழுக்க இவனுக்கு தொடர்ந்து இந்தியாவுக்கு எதிராக செய்யக்கூடியதுங்கக்கூடியது நமக்கு தெரிஞ்ச வரலாறு. இன்னொருத்தன் சொல்லி நிறைய பேர் கூட நம்ம ஊரில் சொல்லுவான். அப்புறம் மேக்ஸ் முல்லர் இல்லை தெரியுமோ, மோக்ஷ முல்லர் இங்கே சொல்லக்கூடியவும் உண்டு. இந்த மயிலாப்பூர் பக்கத்தில் ஒரு 10 பேர் நான் பார்த்துருக்கேன். இந்த மோட்ச முல்லரை வீட்டுக்கு லெட்டர் எழுதும்போது எழுதுனா, எதுக்கு ரிக்வேதத்தை டிரான்ஸ்லேட் பண்ணுறேன்னா இது விவாதத்துக்கு வரும், அதோடு இதுக்கு மேலே மக்கள் கேள்வி கேட்க தொடங்குவார்கள், இதுதான் இந்த வேதத்தின் அழிவுக்கு காரணமாக இருக்கும். ஏன்னா அப்படிப்பட்ட நம்ம புரட்சின்னு சொல்லி ஒருத்தரை ஏமாற்றி கொண்டு வந்தோம். அதாவது நாடு முழுக்க சதி இருந்ததுன்னா
கடைசியில் வெள்ளைக்காரன் ரிப்போர்ட்லேயே வந்து நாடு முழுக்க சதி இல்லை, ஏதோ அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் தான் நடந்தது. ஆனால் நாடு முழுக்க சதி இருந்ததுன்னு பிரச்சாரம் பண்ண ராஜாராம் மோகன் ராய். அந்த ராஜாராம் மோகன் ராய் எல்லாம் வச்சு அவரே கடைசியில் வேதம் தான் நமக்கு பிரமாணம்னே சொல்லிவிட்டார். அதனால் இந்த வேதம் இருக்கும் வரை நம்மளால் வந்து நம்ம பல ஆட்களை உருவாக்கினால் கூட நமக்கு பிரச்சனை. அதை ஒழிக்கிறதுக்கு தான் பண்ணேன்னு அந்த மோட்சம் அது எல்லாமே அங்கேருந்து வந்தது தான். ஸோ அது வந்து வெள்ளைக்காரன் ஆட்சி காலத்திலேருந்து ஆரம்பித்து இன்றைக்கி வரை விடாமல் அந்த கேம்பஸ் இந்த வேலையைத்தான் பண்ணி கொண்டு இருக்கிறது. இல்லை நம்ம அதில் சந்தோஷமாக பார்க்க வேண்டியது என்னென்னா, இங்கேருந்து படிக்க போன நம்ம வயலுவார் டேய் நீ பண்ணுற அயோக்கியத்தனத்தை விடமாட்டோம்டா, நீ எவனாக இருந்தாலும் ஒன்று தோல் உரிக்காம விடமாட்டோம்னு போராட்டம் பண்ண பாருங்க. இங்கே தான் வீரத்துறவி நிற்கிறார். ஒரு குழந்தை உள்ளவரை போர்க்கொடி பிறந்திடும்னு சொல்லக்கூடிய அந்த ஹிந்து கெத்து இன்னைக்கு அதை நிறுத்தியிருக்கு. அதுக்கு எதிராக நிறுத்தலை, அதுக்கு எதிராக போராடுகிறது. போராட்டம் என்று ஒன்று ஆரம்பித்தால் அதன் வெற்றி என்று ஒன்று வரும்போது அன்று ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகம் ஹிந்துத்துவத்தை தெரு தெருவாக பேசக்கூடிய காலம் வந்தே தீரும். ஆனால் நான் இதுக்கு அப்பாற்பட்டு இந்த விஷயத்தை பார்க்குறேன். இந்த ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணாங்கல்ல, இந்த ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணதில் இந்த ப்ரோ ஐஎஸ்ஐஎஸ் குரூப் ஒன்று, இதுக்கு கூட கொஞ்சம் காலிஸ்தானிஸ், இதோட மூணாவதாக ஒரு குரூப் இருந்தது. அந்த குரூப் யார் அப்படின்னு சொன்னேன்னா தமிழ் குரூப் ஒன்று இருக்கு. இதுதான் நான் வந்து ஒரு ஆபத்தான விஷயமாக பார்க்கிறேன். இதைத்தான் நான் தொடர்ந்து ஸ்ட்ரீட் டிவியில் சொல்லிக்கிட்டு வரேன். இதுலேயும் இந்த மாதிரியான ஒரு குரூப்பு வேலை செய்திருக்கிறது. வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய, தமிழ்நாட்டிற்கு வெளியில் இருக்கக்கூடிய பல தமிழ்ச் சங்கங்கள் இன்று இந்த மாதிரியான குரூப்புகள் வசம் போய்கொண்டிருக்கின்றன. மறுபடி ஸ்ரீ டிவியில் இந்த விஷயத்தை நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி ஒவ்வொரு நாட்டிலையும் நீங்கள் இதை செக் பண்ணுங்கன்னு. ஆனால் இதுவரை என்ன நடவடிக்கை எடுத்தார்கள் என்று எனக்கு தெரியவில்லை. அது மட்டும் இல்லாமல் இந்த காஷ்மீரி, இந்த நாகாலாண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய குரூப்ஸு, இன்றைக்கி உள்ள இந்த குக்கி பிரிவினைவாதிகள், காலிஸ்தானி, இவர்கள்லாம் அடிக்கடி கூட்டம் நடத்துகிறார்கள். இந்த மாதிரியான ஒரு கூட்டம் கூட சமீபத்தில் நடந்தது. நம்ம தமிழ்நாட்டில் இருந்த ஆட்கள்லாம் போய் கலந்து கொண்டார்கள். இந்த செய்தியும் ஸ்ரீ டிவியில் நான் முன்னாடி சொல்லியிருக்கேன். இன்றைக்கி பாருங்கள், ஆக்ஸ்போர்டில் காலிஸ்தானி, ஐஎஸ்ஐஎஸ், ப்ரோ ஐஎஸ்ஐஎஸ், தமிழ் பிரிவினைவாதிகள். இப்போ பல இடங்களில், யூஎஸில் பல ஸ்டேட்ஸில் பல இடங்கள்லாம் காஸ்ட் டிஸ்கிரிமினேஷனுங்கக்கூடியது ஒரு ஃபேக்டராக கொண்டு வந்து பல இடங்களில் திருத்தங்கள் எல்லாம் சட்டத்தில் வரும். அது வரும்போது நான் சொன்னேன், இதுக்கு பின்னணியில் வேறு நோக்கங்கள் இருக்கிறது. இன்றைக்கி எதெல்லாம் நம்ம சொன்னோமோ அதெல்லாம் இன்றைக்கி இந்த ஆக்ஸ்போர்டு நிகழ்ச்சியில் நம்மளால் பார்க்க முடியுது. நான் என்ன கேட்குறேன்னா, இவ்வளவு தூரம் நீங்கள் ஃப்ரீ ஸ்பீச் எல்லாம் பண்ணுறீங்கல்ல, அதே மாதிரி ஜிங்ஜியாங் ப்ராவின்ஸ் தனி நாடாக அறிவிக்க வேண்டும்னு சொல்லி ஏதாவது ஒரு ஏன்டா இந்த ஆக்ஸ்போர்டு, கேம்பிரிட்ஜ் என்னெல்லாமோ வச்சுருக்கேல்ல, தனி இதாக அறிவிக்கப்பட வேண்டும் ஒரு சொல்லியிருக்கேன்லடா? இல்லை, சொன்னது இல்லை. ஏன்டா சொல்லலை? ஏன் சொல்லலை? உனக்கு காசு கொடுக்குற பயில அவன் தானே, சீனாக்காரன் தானே, சொல்ல மாட்டேன் இல்லை. அப்போது இந்த மாதிரி இந்த நாட்டில் இருக்கிற வெளிநாடு பல்கலைக்கழகங்கள் எல்லாம் இன்று இந்தியர்களுக்கு எதிராக, இன்றைக்கி பஞ்சாபில் மீண்டும் பிரிவினைவாத எண்ணம் வருவதற்கு காரணம் இந்த வெளிநாட்டில் இருக்கக்கூடிய அமைப்புகளை வைத்து தான் இங்கே ப்ரெஷர் பண்ணாங்க. ஜல்லிக்கட்டு போராட்டம் என்பது பெரிய அளவில் எடுப்பதற்கு காரணம் இந்த வெளிநாட்டில் உள்ளதை வச்சு இங்கே ப்ரெஷர் பண்ணது. இப்போ இதே கூட்டணி இந்த ஆக்ஸ்போர்டு விஷயத்திற்கும் பின்னணியில் இருக்கிறது என்பதை பார்க்கும்போது, என்று இன்றைக்கி காஷ்மீருக்கு தனிநாடுன்னு நடத்துகிற மாதிரி தமிழ்நாட்டுக்கு என்று தனிநாடு என்ற ஒரு போராட்டம் இந்த மாதிரியான நிகழ்வுகள் நடத்தால் கூட ஆச்சரியப்படுவதற்கில்லை. இப்போ கூட அடுத்த வாரமோ என்னவோ இந்த தனித்தமிழ்நாடுன்னா என்னங்கிறத பற்றி ஒரு நிகழ்ச்சி நடக்க போகுது நம்ம மெட்ராஸில். ஆமாம், தமிழ் தேசியவாதிகள் வைத்து இதுக்கு ஒரு அஜெண்டாவை இது பண்ண வரோம். பொழிலன் மாதிரி பலர் கலந்து கொள்ள போகிறார்கள் அப்படின்னு ஒரு இன்விடேஷனை கூட பார்த்தேன். இதெல்லாம் இந்த மாதிரியான செட்டப்புக்குள்ள தொடர்ச்சி. இப்போ இந்த நிகழ்ச்சியை எப்படியானாலும் மாநில அரசு தடுக்க போகிறதில்ல, நிச்சயமாக செய்ய போகிறதில்ல. இப்போது மத்திய அரசு இப்போ மாநில அரசுக்கு என்ன போகிறது? இப்போ நீங்கள் வந்து அமித்ஷா என்பவர் உண்மையான தைரியமான ஒரு ஹோம் மினிஸ்டராக இருந்தால் நீங்கள் இப்போ தமிழ்நாடு டிஜிபிக்கு லெட்டர் எழுதுங்க.
தனித்தமிழ்நாடுக்குள்ள அஜெண்டானா என்னங்கக்கூடியதை விளக்கக்கூடிய ஒரு கூட்டம் இங்கே நடக்கப் போகிறது. இதை எப்படி நீங்கள் தடுக்கப் போகிறீர்கள்? நீங்கள் இந்தியன் போலீஸ் சர்வீஸ் ஆஃபீஸர் என்பதால் இந்தியன் கான்ஸ்டியூஷனில் இந்த மாதிரி பிரிவினைவாதத்திற்கு இடமில்லை, இந்த சட்டத்தை அமல்படுத்துவதற்காக தான் நாங்கள் உங்களுக்கு ஐபிஎஸ் என்று பேட்ஜை கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி தைரியமாக இன்னும் உள்துறை அமைச்சகம் தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு ஒரு கடிதம் எழுதுமா? இந்த கேள்வி இன்றைக்கி எனக்கு இருக்குது. இதை மத்திய அரசு செய்கிறதா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். ஆனால் இந்த ஆக்ஸ்போர்ட் நிகழ்ச்சி என்பது ஏதோ வெளிநாட்டில் நடந்ததல்ல. இது திட்டமிட்டு பாரதத்தை துண்டாடுவதற்காக நடத்தப்படுகிறது. இதில் தமிழ் அமைப்புகளின் பங்கும் இதை ஆர்கனைஸ் பண்ணுறதில் இருக்குது. ஆனால் இதை எதிர்த்தவர்களும் இதிலையும் தமிழர்கள் இருக்கிறார்கள். அதுதான் நம்ம அதில் பார்க்க வேண்டியது. அதனால் நீ எவ்வளவு திட்டம் போட்டாலும் அதை உடைப்பதற்கு இந்துக்கள் தயாராக இருக்கிறோம். இதை எச்சரிக்கையாகவே நான் சொல்கிறேன். அதே நேரத்தில் அரசே இதை செய்தாச்சு அப்படின்னு சொன்னால் சுமூகமாக இருக்கும். இதை அரசுகள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கிறேன்.